ரைட், ஓகே. ஸோ போன கிளாஸ்ல வந்து முதலாம் செவ்வனாக்கள் இரண்டாம் செவ்வனாக்கள் தொடர்பான வினாக்கள் வந்து பார்த்திருந்தோம். சரியா? போன கிளாஸ்ல வந்து பார்த்திருந்தோம். ஸோ அதுல முதலாம் செவ்வனாக்கள் தொடர்பான வினாக்கள் வந்து நம்ம செய்து பார்த்திருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம இரண்டாம் செவ்வனாக்கள் தொடர்பான வினாக்கள் வந்து நம்ம இப்ப தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? ஸோ அதுல வந்து நம்ம போன கிளாஸ்ல வந்து கொஞ்சம் பேசிக்கான சில அடிப்படையான வினாக்கள் வந்து பார்த்தோம். 2NF, அதாவது இரண்டாம் செவ்வனாக்கள் தொடர்பான சில அடிப்படையான வினாக்கள் வந்து போன கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் ஒரு அட்வான்ஸான வினாக்கள் வந்து கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ஸோ அதுக்கு வந்து நீங்க இந்த வினாக்கள் வந்து செய்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டியூட் வந்து எல்லார கையிலையும் இருக்கும். ஸோ அந்த வினாக்கள் வந்து நீங்க செய்து பார்த்திருப்பீங்க. ஸோ இப்ப நான் செய்யும் போது நீங்க செய்ததும் இப்ப நான் செய்யறதும் வந்து சரியா இருக்கான்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த அட்டவணை. ஸோ இந்த அட்டவணை வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, பின்வரும் அட்டவணையை 2NF இல் மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப நாம இரண்டாம் செவ்வனாக்களுக்கு மாற்ற வேண்டுமாக இருந்தால், ஸோ தரப்பட்ட அட்டவணை வந்து முதலாம் செவ்வனாக்கள் வடிவத்துல வந்து இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ரைட்? ஸோ நம்ம இந்த அட்டவணையை பார்க்கும்போது ஸோ நமக்கு தெளிவா தெரியுது என்னன்னு சொன்னா, முதலாம் செவ்வனாக்கள் வடிவத்துல இருக்கு. ஸோ முதலாம் செவ்வனாக்கள் வடிவத்துல இருக்குன்னு சொன்னா நம்ம இரண்டு விதிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த விதிகளை வந்து நம்ம போன கிளாஸ்ல வந்து பார்த்துட்டோம்னே. அதாவது அட்டாமிக்ஸ் வெளுவாக இருத்தல் வேண்டும், அதே நேரம் ரிப்பீட்டிங் குரூப்ஸ் வந்து அந்த அட்டவணையில இருக்கக்கூடாது. அப்படி இல்லாட்டி இது முதலாம் செவ்வனாக்கள் வடிவத்துல வந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்ப இந்த அட்டவணை வந்து நமக்கு முதலாம் செவ்வனாக்கள் வடிவத்துல இருக்கு. ரைட்? இப்ப இது 2NF-ல இருக்கா என்று கேட்டோம்னு சொன்னா, இப்ப நமக்கு ஆல்ரெடி வந்து 2NF-க்கு தானே மாத்த சொல்லியிருக்காங்க. ரைட்? இப்ப அதனால பார்ப்போம் இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்ப்போம். இந்த அட்டவணையில வந்து இது 1NF-ல இருக்கு. 2NF-க்கு நம்ம மாத்தணும்னு சொன்னா அதற்கான நம்ம இரண்டாவது விதி என்னன்னு சொன்னா, பார்சியல் டிபெண்டன்சி வந்து இருக்கக்கூடாது. அதாவது ஒரு சாவி இல்லாத பண்பு ஒரு சாவி பண்புல வந்து பகுதி அளவு சார்ந்திருத்தல் ஆகாது என்கிற விடயம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த அட்டவணையில வந்து யாரு முதன்மை சாவி என்று நீங்க பார்க்கணும். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து நாம முதன்மை சாவியாக எடுக்க முடியுமா? குயிக்கா சொல்லணுமா? இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து நம்ம முதன்மை சாவியாக எடுக்க முடியுமா? இந்த புலத்தை யாராச்சும் குயிக்கா சொல்லுங்க. இல்ல, எடுக்க முடியாதுன்னு. ரைட்? அப்ப அதே நேரம் வந்து கோர்ஸ் ஐடியை வந்து நம்ம முதன்மை சாவியாக எடுக்க முடியுமா? கோர்ஸ் ஐடின்னு சொல்லக்கூடிய இந்த பண்பை வந்து நம்ம முதன்மை சாவியாக எடுக்க முடியுமா? குயிக்கா சொல்லுங்களா? இல்ல. ரைட். அப்ப நமக்கு இந்த இடத்துல முதன்மை சாவி எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அப்ப அதனால வந்து நம்ம சேர்மான சாவிகள் தான் எடுக்க முடியும். நமக்கு பொதுவா தெரியும் இந்த நேம், இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து நம்ம பொதுவாக வந்து நம்ம முதன்மை சாவியாக எடுக்க மாட்டோம். இப்ப நாம எடுக்கக்கூடியது வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து நாம் என்ன செய்யலாம், இந்த ஸ்டூடெண்ட் ஐடியையும் கோர்ஸ் ஐடியையும் சேர்த்து வந்து நாம ஒரு சேர்மான சாவியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? இப்ப அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த அட்டவணைக்கு பக்கத்துலனே, சோ இந்த அட்டவணைக்கு பக்கத்துல வந்து சோ நீங்க என்ன எழுதி கொள்ளலாம்னு சொன்னா, உங்களோட பிரைமரி கீ யாருன்னு சொல்லி எழுதி கொள்ளலாம். அந்த அட்டவணைக்கு பக்கத்துல வந்து பிரைமரி கீ வந்து யாருன்னு சொன்னா ஸ்டூடெண்ட். பிரைமரி கீ வந்து ஸ்டூடெண்ட் ஐடி பிளஸ் ஸ்டூடெண்ட் ஐடி பிளஸ் கோர்ஸ் ஐடி. ஸ்டூடெண்ட் ஐடி பிளஸ் கோர்ஸ் ஐடி. ரைட்? இப்போ இது ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு எப்படி கன்சர்னா முதன்மை சாவியாக இருக்கும். இது ரெண்டும் தான் முதன்மை சாவியாக இருக்கும். ரைட்? ஓகே, இப்போ அடுத்த விடயம், இந்த அட்டவணையில வந்து நீங்க சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த 1001ங்கிறது வந்து யாருன்னு சொன்னா வருணை குறிக்கும். அதே நேரம் இந்த இடத்துல பாருங்க, இந்த 1001ங்கிறது வந்து யாருன்னு சொன்னா வருண். அப்ப இந்த நேமை வந்து உங்களோட டியூட்ல வந்து மாத்திக்கொள்ளுங்க. 1001ங்கிறது வந்து வருண். அதே நேரம் இந்த இடத்துல 1002 பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய பேர் வந்து குமாராக இருக்கும். அப்ப இந்த இடத்துல பாருங்க 1002ங்கிறது வந்து அவருடைய பெயர் வந்து உங்களுக்கு என்ன எப்படி இருக்கும்னு சொன்னா குமாராக இருக்கும். ஸோ அந்த பெயர்களை வந்து உங்களுக்கு தரப்பட்ட டியூட்ல வந்து அதை மாத்திக்கொள்ளுங்க. சரியா?
ரைட். என்னன்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு ஒரு பாடசாலையில ஒரு கற்கக்கூடிய நபராக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் எடுத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பேருக்குரியதாக தான் இருக்கும். ரைட். இப்ப நமக்கு இப்படி ஒரு முடிவெடுக்கலாம். ஒரு பாடசாலையில வந்து ஒரு குறிப்பிட்ட பெயர் வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம். நம்ம ஒரு குறிப்பிட்ட இப்ப வருண் என்ற பேர் எடுத்தோம்னு சொன்னா அந்த பாடசாலையில அந்த பேர் வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம். சரியா? ஆனா குறிப்பிட்ட இந்த ஸ்டூடெண்ட் ஐடி வந்து இவருடைய பேர் வந்து வருணன் சொன்னா அப்ப அந்த ஸ்டூடெண்ட் ஐடிக்குரிய பேர் வருணாத்தானே இருக்கணும். சரியா? இப்போ உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு இண்டெக்ஸ் நம்பருக்கு 2 பேர் இருக்க இயலாது. ஒரு இண்டெக்ஸ் நம்பருக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் ஒன்று இருக்கும். சரியா? அப்படித்தான் நீங்க கற்பனை பண்ணி கொள்ளணும். அதை மாத்தி கொள்ளுங்க. ரைட். இப்ப நாம இந்த அட்டவணையில வந்து பார்சியல் டிபெண்டன்சி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இதுல நமக்கு தெரியும் இந்த ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் வந்து சாவி புலங்களாக இருக்கு. ஸோ அதே நேரம் இப்ப சாவியற்ற புலம் சொல்லும் போது கோர்ஸ் ஃபீஸ் சொல்றது வந்து ஒரு சாவியற்ற புலம். அதே நேரம் நம்ம நேம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுவும் வந்து ஒரு சாவியற்ற புலம். அப்ப சாவியற்ற புலம் சாவி புலத்துல வந்து பகுதி அளவு தங்கியிருக்கான்னு பார்க்கணும். அதாவது இப்ப நான் பார்ப்போம் இந்த கோர்ஸ் ஃபீஸ் எடுப்போம். சரியா? இந்த கோர்ஸ் ஃபீஸ் எடுக்க இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து கோர்ஸ் ஐடியில தங்கியிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இந்த உதாரணத்துக்கு வந்து இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 15,000. அதாவது C112 செல்லக்கூடிய C112 செல்லக்கூடிய இந்த கோர்ஸ் ஐனுடைய கோர்ஸ் ஃபீஸ் வந்து 15,000. அதே நேரம் அதே மாதிரி ஒரு ஐடி வரலன்னு அடுத்து செக் பண்ணி பாருங்க. C113 அதனுடைய கோர்ஸ் ஃபீஸ் வந்து 22,000. அதே நேரம் பாத்தீங்கன்னா C113 அதோட கோர்ஸ் ஃபீஸ் வந்து 22,000. அதே நேரம் C114 அதனுடைய கோர்ஸ் ஃபீஸ் வந்து 18,000 வருது. C114 அதனுடைய கோர்ஸ் ஃபீஸ் வந்து எப்படி வருதுன்னா 18,000 வருது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா அப்ப கோர்ஸ் ஃபீஸ் சொல்றது கோர்ஸ் ஐடியில தங்கியிருக்கு. அதே நேரம் நீங்க சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கோர்ஸ் ஃபீஸ்ங்கிறது வந்து ஸ்டூடெண்ட் ஐடியில இருக்கான்னு நீங்க தங்கி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? இப்ப கோர்ஸ் ஃபீஸ்ங்கிறது ஸ்டூடெண்ட் ஐடியில தங்கி இருக்கான்னு சொன்னா ஸ்டூடெண்ட் ஐடி 1001 என்கிறது அவரோட கோர்ஸ் ஃபீஸ் என்னது 15,000. அதே நேரம் ஸ்டூடெண்ட் ஐடி 1001 அவருடைய கோர்ஸ் ஃபீஸ் வந்து 22,000. அப்ப மாறுதுன்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2 கோர்ஸ்களை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த அமௌண்ட் வந்து மாறுது. நம்ம தங்கிருத்தல் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. இப்ப இதுல சில இடங்கள்ல வந்து சில மாணவர்கள் வந்து தவறாக புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கு. எப்படின்னு சொன்னா இப்ப இந்த இடத்துல வந்து நேம்ங்கிறது வந்து ஒரு சாவியற்ற பண்பு. சரியா? நேம்ங்கிறது ஒரு சாவியற்ற பண்பு. அது ஸ்டூடெண்ட் ஐடியில தங்கி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப 1001 அவருடைய பெயர் வந்து வருண். அதே நேரம் 1001 அவருடைய பெயர் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா வருணாக இருக்கும். அதே நேரம் 1002 அவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குமார். அதே நேரம் 1002 அவருடைய பெயரை பாத்தீங்கன்னு சொன்னா குமார். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன முடிவெடுப்பீங்கன்னு சொன்னா நேம்ங்கிறது வந்து ஸ்டூடெண்ட் தங்கி இருக்கு தானே சொல்லி ஒரு முடிவுக்கு வருவீங்க. இந்த இடத்துல வந்து நாம எந்த ஒரு விடயத்தை விளங்கணும்னு சொன்னா இந்த தரவுகளை வைத்து கொண்டு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் நாம வந்து சில விடயங்களை வந்து பொதுவா யோசிக்கணும். எப்படின்னு சொன்னா இப்ப நேம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடசாலை எடுத்தீங்கன்னு சொன்னா நேம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் இருக்குன்னு நாம முடிவெடுக்க இயலாது. இப்ப நான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுல வந்து இப்ப குமார்ங்கிற பேரை பாருங்க 1002 அதுவும் பரவாயில்ல ராஜேஷ் இருக்கு. சோ நமக்கு இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த தேவாங்கிற பேர் இருக்கு தானே. இப்ப தேவாங்கிற பேரை வந்து நான் இந்த இடத்துல வந்து வருணா மாத்துறேன். அப்ப நீங்க இப்ப என்ன முடிவெடுக்க இயலாது பாருங்க. இப்ப வருணுங்கிறது இப்ப 1001 செல்லக்கூடிய மாணவனுடைய பேர் வந்து வருண். அதே நேரம் அதே பாடசாலையில இன்னொரு மாணவன் படிக்கான் 1005 செல்லக்கூடிய இண்டெக்ஸ் நம்பர் ஸ்டூடெண்ட் ஐடி அவனுடைய பேரும் வந்து வருணா தான் இருக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன முடிவெடுக்கலாம் என்று சொன்னா ஒரு குறிப்பிட்ட பாடசாலையில மாணவர்களின் பெயரானது பல தடவை வந்து இடம்பெயரலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது ஒரே பெயர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்ப அதனால நம்ம இந்த இடத்துல வந்து நேம்ங்கிறது வந்து ஸ்டூடெண்ட் ஐடியில தங்கி இருக்குன்னு சொல்லி எடுக்க முடியாது. இப்ப பாருங்க இப்ப நான் இப்ப மாத்தினேன் தானே. இப்ப வருணுங்கிறது பாருங்க 1001 வருண் தான்.
அதே மாதிரி 1005ங்கிறதும் இந்த 1005ங்கிறதும் வருண் என்ற பேரை தான் குறிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1001 இண்டெக்ஸ் உடைய மாணவனுடைய பேரும் வந்து வருண் தான். 1005 என்று சொல்லக்கூடிய வேறொரு மாணவன் இருக்கான், அவனுடைய பேரும் வந்து வருண் தான். அப்ப இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணும். சரியா? சோ நான் இந்த பேரை வந்து உங்களோட டியூட்ல இருக்கிற மாதிரி அதை நான் தேவான்னு சொல்லியே மாத்துறேன். சரியா? அப்ப நாம இதுல இருந்து என்ன முடிவெடுக்கலாம்னு சொன்னா, கோர்ஸ் ஐடிங்கிறது வந்து கோர்ஸ் ஃபீஸ்ங்கிறது வந்து கோர்ஸ் ஐடியில தங்கியிருக்கு. இப்ப பகுதி அளவு சார்ந்திருத்தல்னு சொன்னா என்ன அர்த்தம்? 2 சாவிகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு சாவியில மட்டும் தங்கியிருந்தா அதை நம்ம பகுதியாக சார்ந்திருத்தல்னு சொல்லுவோம். ரைட்? சோ அப்ப நாம என்ன முடிவுக்கு வரலாம்னு சொன்னா, இப்ப கோர்ஸ் ஃபீஸ் கோர்ஸ் ஐடியில தங்கியிருக்காங்க தானே, அப்ப அந்த தங்கியிருக்கக்கூடிய 2 பேரையும் நாம தனியே பிரிச்சிருக்கணும். அந்த தங்கி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க தானே, அவங்க 2 பேரையும் நாம என்ன செய்யணும்னா தனியா பிரிச்சிருக்கணும். நான் வந்து இப்ப பிரிச்சிருக்கேன். ரைட்? நான் என்ன எடுத்திருக்கேன்? கோர்ஸ் ஐடியையும் கோர்ஸ் ஃபீஸையும் எடுத்திருக்கேன். ரைட்? அப்ப இந்த அட்டவணையில வந்து இந்த அட்டவணைக்கு நீங்க ஒரு பேர் வைக்கலாம். நீங்க விரும்பினா ஒரு பேர் வைக்கலாம். சரி, இந்த அட்டவணைக்கு வந்து நீங்க ஒரு பேர் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த அட்டவணைக்கு நான் பேர் வைக்கணும்னு சொன்னா கோர்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு பேர் வைக்கலாம். அட்டவணைக்கு வந்து கோர்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு பேர் வைக்கணும். அப்ப இந்த கோர்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய அட்டவணையில முதன்மை சாவி வந்து யாருன்னு சொன்னா கோர்ஸ் ஐடியாக இருக்கும். ஸோ நமக்கு என்னென்ன கோர்ஸ் ஐடி இருக்குன்னு சொன்னா C112 சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் ஐடி இருக்கு, C113, 114, 115, 116 வரைக்கும் இருக்கு. ஸோ நமக்கு என்னென்ன கோர்ஸ் ஐடி இருக்குன்னு சொன்னா C112 சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் ஐடி இருக்கு, C113 சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் ஐடி இருக்கு, அதே நேரம் C114 சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் ஐடி இருக்கு, அதே நேரம் C115 சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் ஐடி இருக்கு, C116 சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ் ஐடி வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். C11 சொல்லக்கூடிய அந்த கோர்ஸ் ஐனுடைய அமௌண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 15,000 இருக்கும். சரி, நான் இவ்வளோத்தையும் வந்து காப்பி பண்றேன்னா 15,000. இந்த அமௌண்ட்டை வந்து நான் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணேன். சரி, ரைட். இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தோம்னு சொன்னா 15,000. C113 சொன்னா அதோட அமௌண்ட்டை வந்து பார்த்தோம்னு சொன்னா 22,000 இருக்கும். 114 அமௌண்ட் வந்து 18,000 இருக்கும். அதே நேரம் 115 அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 20,000 இருக்கும். 116 அமௌண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா 30,000 இருக்கும். ரைட்? ஸோ இப்போ நம்ம அட்டவணையில இருந்து இந்த கேள்வியை வந்து கொஞ்சம் கவனமா பாருங்களா? சரியா? இந்த கேள்வி கொஞ்சம் கவனமா பாருங்க. ரைட்? இப்போதைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இவங்க 2 பேரையும் வந்து நம்ம தனியா பிரிச்சிருக்கு. சரியா? அந்த கோர்ஸ் ஃபீஸ் கோர்ஸ் ஐடியில தங்கி இருக்கு. அப்ப அவங்க 2 பேரையும் நம்ம தனியா எடுத்துட்டோம். ஸோ நமக்கு வேறையா இருக்கிறவங்க யாரு? நம்ம இந்த ஸ்டூடெண்ட் ஐடியும் நேமும் வந்து நமக்கு வேறையா இருக்கு தானே, அவங்க 2 பேரையும் நாம தனியா பிரிச்செடுப்போம். ஸ்டூடெண்ட் ஐடியும் நேமையும் வந்து நான் தனியா இப்படி பிரிச்சு எடுத்திருக்கேன். சரியா? இனி ஸ்டூடெண்ட் ஐடி நாம எடுத்த மென்ஷனா 1001 2 3 4 5 வரைக்கும் இருக்கும். சரியா? ஸ்டூடெண்ட் ஐடி நாம எடுத்த மென்ஷனா 1002 இருந்து ஆரம்பிக்குதா? 1001 1002 1003 1004 1005 வரைக்கும் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு. இப்போ 1001 சொல்றது வருண், 1002ங்கிறது வந்து குமார், அதே நேரம் 1003 சொல்றது வந்து ராஜேஷ் சொல்லக்கூடிய ஒரு நேமாக இருக்கும். அதே நேரம் 1004ங்கிறது வந்து நிமல், 1004ங்கிறது வந்து நிமல். அதே நேரம் 1005ங்கிறது தேவா. ரைட்? ஓகே, இப்போ நாம என்ன செஞ்சிருக்கோம், தங்கி இருக்கிறவங்களை வந்து இப்படி எடுத்திருக்கோம். மீதியா இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து இந்த பக்கம் நமக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஐடியும் ஸோ நேமும் தான் நமக்கு மீதியா இருக்கு.
அவங்க 2 பேரையும் தான் நாம கொண்டு வந்து வச்சிருக்கோம். சரியா? அப்ப நீங்க யோசிக்க கூடாது நேம் ஸ்டூடெண்ட் ஐடியில தங்கி இருக்கிறதால எடுத்துட்டு வரல. கோர்ஸ் ஃபீஸ்ங்கிறது வந்து கோர்ஸ் ஐடியில தங்கி இருக்கு. ஸோ மீதியா இருக்கக்கூடிய புலங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ஐடியும் நேமும் தான். அதை மட்டும் நாம என்ன செஞ்சிருக்கோம், இங்க கொண்டு வந்திருக்கோம் வேறையா. ரைட்? இப்ப நீங்க இந்த இடத்துல தான் முக்கியமா யோசிக்கணும் என்னன்னு சொன்னா, நான் இந்த டேபிள்ஸ்க்கு வந்து ஒரு பேர் வைக்கணும். இந்த 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 டேபிள்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட் ஐடி நேம் போட்டேனே, அதுக்கு வந்து நான் ஒரு பேர் வைக்கேன். அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் ஒரு பேர் வச்சிருக்கேன். ஸ்டூடெண்ட் வச்சிருக்கேன். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ஸும் இருக்கு, இப்ப கோர்ஸ் ஃபீஸ் சொல்லக்கூடிய ஒரு டேபிள்ஸும் இருக்கு. இந்த 2 டேபிள்ஸுக்கும் வந்து தொடர்பு இல்லை. சரியா? இந்த 2 டேபிள்ஸுக்கும் வந்து தொடர்பு இல்லையே. தொடர்புண்டா என்ன அர்த்தம்? 2 அட்டவணைகளுக்கும் பொதுவான ஒரு புலம் வேணும். சரியா? அப்படி இருந்தா தான் நம்ம 2 அட்டவணைகளையும் வந்து நம்ம என்ன செய்யலாம், தொடர்புபடுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? இப்ப இந்த இடத்துல நீங்க யோசிங்க என்னன்னு சொன்னா, இப்ப இந்த 2 அட்டவணைகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 2 அட்டவணைகளையும் வந்து இந்த ஸ்டூடெண்ட் அட்டவணையில முதன்மை சாவி வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, அதே நேரம் இந்த கோர்ஸ் ஃபீஸ் சொல்லக்கூடிய அட்டவணையில முதன்மை சாவி வந்து கோர்ஸ் ஐடி. ஓகே, நம்ம 2 அட்டவணையும் வந்துச்சு. இப்ப நம்ம இந்த 2 அட்டவணையும் வந்து தொடர்பு படுத்தணும்னு சொன்னா, இப்ப அடுத்தது வந்து நாம என்ன செய்யணும்? இப்ப நமக்கு அடுத்தது வந்து நாம என்ன செய்யணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு நமக்கு என்னன்னு சொன்னா, அதாவது ஒரு அட்டவணையில் இருக்கக்கூடிய முதன்மை சாவியை இன்னொரு அட்டவணைக்கு நீங்க என்ன செய்யணும், அந்நிய சாவியா கொண்டு போய் சேர்த்துடணும். அல்லது இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய முதன்மை சாவியை இன்னொரு அட்டவணைக்கு நீங்க என்ன செய்யணும், அந்நிய சாவியா கொண்டு போய் சேர்த்து விடணும். நம்ம தொடர்படுத்தணும்னு சொன்னா அதான் வளமையான ஒரு தியரி வந்து அதானே. ஒரு அட்டவணையில் இருக்கிற முதன்மை சாவி இன்னொரு அட்டவணைக்கு அந்நிய சாவியா போகணும். ஸோ நம்ம ஒரு முதன்மை சாவியும் ஒரு அந்நிய சாவியும் பயன்படுத்தி வந்து அட்டவணைகளுக்கு இடையில வந்து ஒரு தொடர்புடைமையை வந்து உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட்? இப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அடுத்தது வந்து இப்ப நாம என்ன செய்யலாம்? அடுத்தது வந்து இப்ப இந்த கோர்ஸ் ஐடியை கொண்டாந்து ஸ்டூடெண்ட் டேபிள்ல வந்து நாம இணைக்கிறதா, அல்லது ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து இந்த கோர்ஸ் ஃபீஸ்ல கொண்டு போய் இணைக்கிறதா? யாராச்சும் செல்லக்கூடிய மாதிரி இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த ஸ்டெப் வந்து நாம என்ன செய்யலாம்? யாராச்சும் இந்த கேள்வி யாராச்சும் செய்திருந்தா என்ன ஐடியா சொல்லுங்க பாப்போம். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம்? ஸ்டூடண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் ஒரே டேபிள்ல போடணும். ரைட். சோ அப்ப நாம நம்ம தீர்வு என்னன்னு சொன்னா, இதுல இந்த கோர்ஸ் ஐடியையும் ஸ்டூடெண்ட் ஐடியும் எடுத்து நம்ம வேறையா ஒரு டேபிள்ஸை வந்து ஒரு கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது கோர்ஸ் ஐடியையும் அதே நேரம் இந்த ஸ்டூடெண்ட் ஐடியும் எடுத்து நீங்க 3ஆவதா ஒரு டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ண வேண்டி இருக்கும். சரியா? ஏன் நாம இப்படி கிரியேட் பண்ணினோம்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்லா இப்ப நம்ம இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை கொண்டு வந்து நம்ம இந்த டேபிள்ல போட்டோம்னு சொன்னா, இந்த டேபிள்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஐடியை கிரியேட் பண்ணினா கொஞ்சம் கட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல வந்து இந்த டேபிள்ஸ்ல வந்து நீங்க ஸ்டூடெண்ட் ஐடின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்தீங்கன்னா சுருக்கமாக எஸ் ஐடின்னு போறோம். சரியா? ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற ஒரு ஆள் இந்த டேபிள்ல போட்டீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க எப்படி போட வேண்டி இருக்கும்? இப்ப C112 என்று சொல்லக்கூடியவர் வந்து C112, அதாவது 1001ங்கிறவர் அந்த கோர்ஸ் செய்யறாரு. ஓகே, 1001ங்கிற அந்த கோர்ஸ் செய்யறாரு. திரும்பி 0113ங்கிறவர் வந்து 0113ங்கிறவர் வந்து என்ன கோர்ஸ் செய்யறாரு? 1002 போடுவோம். அதே நேரம் வந்து 0114ங்கிறது வந்து வருது 1003, அடுத்தது வந்து 1004. ஸோ அடுத்தது பாருங்க, இப்ப நம்ம இது வரைக்கும் எழுதி 1004, மறுபடியும் என்ன வருதுன்னு கேட்டா 1001 வருது. 1005 வந்து செய்யறாரு. இந்த கோர்ஸை வந்து 1005 செய்யறாரு. இப்ப நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நம்ம எத்தனை தரவுகள் போட்டிருக்கோம்? இப்ப இந்த அட்டவணையில வந்து நிறைய தரவுகள் இருக்கு. இப்ப 1001ங்கிற வந்து 2 கோர்ஸ் செய்யறாரு தானே. அதாவது 1001ங்கிறவர் வந்து C112 சொல்லக்கூடிய கோர்ஸையும் செய்யறாரு, அதே நேரம் C113 சொல்லக்கூடிய 2 கோர்ஸ் செய்யறாரு. இந்த அட்டவணையில வந்து இப்ப நாம பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த 1001ங்கிறது ஒரு கோர்ஸ் செய்யற மாதிரி தான் நம்ம குறிச்சிருக்கோம். அப்ப நீங்க மறுபடியும் நீங்க இந்த இடத்துல வந்து C113 போட்டு அந்த கோர்ஸை வந்து நீங்க மறுபடியும் 0011,
அதாவது இந்த C1001 செல்லக்கூடிய நபர் வந்து 2 கோர்ஸ் தானே செய்யறாரு. 1001ங்கிறவர் வந்து 2 கோர்ஸ் செய்யறாரு. இப்படி போட்டீங்கன்னு சொன்னா இப்ப மறுபடியும் உங்களுக்கு என்ன நடக்க மாட்டேங்குதா, பார்சியல் டிபெண்டன்சி திரும்பியும் வந்துடும். ஏன்னா இப்ப மறுபடியும் இப்ப நீங்க இப்ப கோர்ஸ் ஐடியை பிரைமரிக்கு எடுக்க முடியாது. ஏன்னா இப்ப திரும்ப திரும்ப வருது. அப்ப நீங்க கோர்ஸ் ஐடியையும் ஸ்டூடெண்ட் ஐடியும் சேர்த்து சேர்மான சாவி எடுப்பீங்க. அப்ப சேர்மான சாவிகள் வரும். அதே நேரம் சாவி இல்லாத புலம் கோர்ஸ் ஃபீஸாக இருக்கும். அது மறுபடியும் கோர்ஸ் ஐடியில வந்து தங்கி இருக்க போற மாதிரி இருக்கும். மறுபடியும் வந்து உங்களுக்கு என்ன நடக்க மாட்டா, பார்சியல் டிபெண்டன்சி வந்து உருவாகும். இதே கேஸ் தான் இந்த அட்டவணைக்கும் வரும். இந்த ஸ்டூடெண்ட் அட்டவணையில வந்து நீங்க இந்த கோர்ஸ் ஐடியை கொண்டு போய் போட்டீங்கன்னு சொன்னா இதே மாதிரி வந்து அந்த பார்சியல் டிபெண்டன்சி மறுபடியும் வாரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். அப்ப நாம என்ன செய்ய இயலாது, இந்த சந்தர்ப்பத்துல வந்து நம்ம இந்த கோர்ஸ் ஐடியை கொண்டு போய் ஸ்டூடெண்ட் அட்டவணையிலையும் போட முடியாது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடியை கொண்டு போய் கோர்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய அட்டவணையிலும் போட முடியாது. அப்ப என்ன இதுக்கு தீர்வுன்னு சொன்னா, மூணாவதா ஒரு அட்டவணையை நம்ம கிரியேட் பண்ணணும். மூணாவதா ஒரு அட்டவணையை கிரியேட் பண்ணி, ரைட், இங்க இருக்கக்கூடிய தரவுகள், அதாவது இந்த கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு தானே, இந்த தரவுகளை அப்படியே நீங்க கொண்டாந்து இதுக்குள்ள போடுங்க. கோர்ஸ் ஐடிக்குள்ள அப்படியே இதுக்குள்ள போடுங்க. அதே நேரம் அதுக்கு நிகரான ஸ்டூடெண்ட் ஐடி அதை கொண்டாந்து நீங்க அப்படியே கொண்டாந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த பக்கம் எழுதுங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ரைட், நீங்க அந்த கையலால எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இந்த டேபிள்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும், இந்த 10011 சொல்லக்கூடிய கோர்ஸ் 1001 செய்யறாரு பாருங்க. அதே நேரம் நமக்கு கொஞ்சம் தரவுகள் குறையுதாகுமா, 1002 வரைக்கும் வந்திருக்கு. அடுத்தது வந்து 100115 அது வரல. இந்த இடத்துல வந்து C115 அந்த ஸ்டூடெண்ட் ஐடி வந்து 116 1005 சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? இப்ப நாம என்ன செய்திருக்கோம், இந்த அட்டவணைக்கு வந்து நீங்க ஒரு பேர் ஒன்று வைக்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஸ்டூடெண்ட் கோர்ஸ் இந்த அட்டவணைக்கு வந்து பேர் ஒன்று வைக்கலாம். ரைட், ஓகே. அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு அட்டவணை வந்து நம்ம கிட்டத்தட்ட 3 அட்டவணையா வந்து நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். சரியா? சோ கோர்ஸ் ஃபீஸ் சொல்லக்கூடிய ஒரு அட்டவணை பிரிச்சு வச்சிருக்கோம். அதுல முதன்மை சாவியாக கோர்ஸ் ஐடி வரப்படும். ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய ஒரு அட்டவணை பிரிச்சு வச்சிருக்கோம். அதுல முதன்மை சாவியாக ஸ்டூடெண்ட் ஐடி வருது. மூணாவதாக ஸ்டூடெண்ட் கோர்ஸ் சொல்லி ஒரு அட்டவணையை குறித்து வச்சிருக்கோம். இதுல கோர்ஸ் ஐடியும் ஸ்டூடெண்ட் ஐடியும் சேர்ந்து சேர்மான சாவியாக ஒரு அட்டவணை வருது. ரைட். ஸோ இப்போ நாம இந்த மேல இருக்கக்கூடிய டேபிள்ஸை வந்து நம்ம இப்படி 3 டேபிள்ஸை வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். ரைட், ஓகே. இப்போ இப்படி பிரிச்சதுல வந்து எங்களுக்கு விலங்கலை அப்படின்னு சொன்னாக்கள் யாரும் இருந்தா சொல்லுங்க, நான் திரும்பி ஒரு தரம் குயிக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கிட்டு கிளியரன்ஸ்னா சொல்லுங்க, நம்ம அடுத்த கான்செப்ட் அடுத்த உதாரணத்துக்கு போவோம். குயிக்கா சொல்லுங்க. யாராச்சும் குயிக்கா சொல்லுங்களேன். நம்ம இந்த இருக்கக்கூடிய ஒரு அட்டவணையை வந்து நம்ம 2NFக்கு மாத்திருக்கோம். சரியா? இந்த 2NFக்கு மாத்தும் போது நம்ம இப்படி 3ஆ பிரிச்சிருக்கோம். ரைட், இது வந்து எங்களுக்கு சரியா புரியலன்னு சொல்லுங்க, நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி இல்லைன்னு நம்ம அடுத்த உதாரணத்துக்கு போவோம். அடுத்த உதாரணமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம அதையும் செஞ்சுட்டு போகட்டும், சில நேரம் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட், இப்ப யாராச்சும் சொல்லுங்க, புரிஞ்சுட்டேன்னு சொன்னா கிளியரன்ஸ் இல்லைங்க, நம்ம அடுத்த வினாக்கு போவோம். இல்லைன்னு சொன்னா சொல்லுங்க குயிக்கா. ரைட், அடுத்த உதாரணத்தை பாருங்க. சரி, இப்ப உங்களோட டியூட்ல வந்து அடுத்த உதாரணத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி. ரைட், இந்த டேபிள்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா பின்வரும் அட்டவணையை 1Fல் 1NFல் 2NFல வந்து மாத்தட்டாம். சரியா? அப்ப இந்த அட்டவணையை வந்து நீங்க என்ன செய்யணும், 1NFக்கு மாத்தணும். திரும்பி அதே நேரம் அதை என்ன செய்யணும்னு கேட்டா 2NFக்கு மாத்தக்கூடிய மாதிரி இருக்கும். சோ அப்ப இந்த அட்டவணைங்கிறது வந்து 1NFல சொல்லுங்க, யாராச்சும் சொல்ல போறீங்களா?
ரைட். ஸோ இப்போ இந்த அட்டவணையை வந்து நாம 1NF-ல மாற்ற வேண்டுமாக இருந்தால் அப்ப இந்த அட்டவணை வந்து இது ஒரு பூஜ்ஜிய செவ்வனாக்கல் வடிவத்தில் இருக்கு. ரைட். இப்ப இந்த அட்டவணையை வந்து நம்ம 1NF-க்கு மாத்தணும்னு சொன்னா இதுல நமக்கு என்ன ரீசன் இருக்குன்னு பாருங்க. இந்த ரிப்பீட்டிங் குரூப்ஸ் இருக்கு பாருங்க. இந்த கோச் ஐடி பாருங்க, கோச் 1 ஐடி. அதே நேரம் இந்த இடத்த பாருங்க கோச் 2 ஐடி. இந்த ரிப்பீட்டிங் குரூப்ஸ் இருக்கு பாருங்க. அதே நேரம் பாருங்க கோச் 1 நேம் இருக்கு. அதே நேரம் இந்த இடத்த பாத்தீங்கன்னா கோச் 2 நேம் இருக்கு. அப்ப இந்த அட்டவணையில வந்து ரிப்பீட்டிங் குரூப்ஸ் வந்து காணப்படுகிறது. அதை வந்து நாம என்ன செய்யணும், இல்லாம செய்யணும். அதை வந்து நாம என்ன செய்யணும்னு கேட்டா இல்லாம செய்யணும். அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும்னு கேட்டா இந்த அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், கோச் நேம் தான் நம்ம எடுக்கணும். அந்த கோச் 1 கோச் 2 அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஸோ அப்ப நாம எப்படி எடுக்க வேணும்னு பாருங்க. நான் சுருக்கமா உங்களுக்கு இதுல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண பாருங்க சுருக்கமா. நம்ம எப்படி எடுக்கணும்னு சொன்னா, ஓகே, ஸ்டூடெண்ட் நம்பர், அட்மிஷன் நம்பர் எடுக்கும், ஸ்டூடெண்ட் நேம் எடுக்கும், ஏஜ் எடுக்கும். இது வந்து நாம கோச் ஐடி என்று தான் கொடுக்கணும். அதே நேரம் இது கோச் நேம் என்று தான் கொடுக்கணும். நாம 2 தரம் கொடுக்க கூடாது. ரிப்பீட்டிங் குரூப்ஸை வந்து இல்லாம செய்யணும். ஸோ இப்போ நீங்க அட்மிஷன் நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா 1001 1001. அந்த ஸ்டூடெண்டுடைய நீங்க பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா நிக்சன். அந்த ஸ்டூடெண்டுடைய பேர் வந்து நிக்சன். ஏஜ் வந்து 16ஆக இருக்கும். ஸோ அதே நேரம் அவருடைய கோச் ஐடியை பார்த்தீங்கன்னு சொன்னா C100. அவருடைய பேர் வந்து நிமல். அதாவது C100 நேம் வந்து நிமலாக இருக்கும். ரைட். நம்ம முதலாவது கோச்சினுடைய ஐடியும் நேமும் எழுதிட்டோம். மறுபடியும் நீங்க என்ன செய்யணும், 1001 நிக்சன், ஏஜ் வந்து 16. அவருக்கு இன்னொரு கோச் இருக்காருன்னு, இன்னொரு கோச் இருக்காரு. அவர் தான் C200. அவருடைய பேர் வந்து குமார். ஸோ நீங்க என்ன எழுதலாம், C200. ஸோ அவருடைய பேர் வந்து குமாராக இருக்கும். ஸோ அதே மாதிரி 1002 அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ரொசான், ஏஜ் 16. ரொசான், ஏஜ் வந்து 16ஆக இருக்கும். ஸோ அவருடைய கோச் 1 ஐடியும் கோச் 1 நேம் பார்த்தீங்கன்னு சொன்னா C102 ரொமேஷ். C102 நேம் வந்து ரொமேஷ். ஸோ அதே நபருக்கு, அதாவது 102 சொல்லக்கூடிய ரொசான் என்று சொல்லக்கூடிய நபர், ஏஜ் வந்து 16. அவருக்கு இன்னொரு கோச் இருக்காரு. அந்த கோச் வந்து பாத்தீங்கன்னா C210 சுமன் என்று இருக்கு. C210 அவருடைய பேர் வந்து சுமன் என்று இருக்கு. அடுத்தது 1003 ஸோ அது பாத்தீங்கன்னா பீட்டர். அவருடைய ஏஜ் வந்து 16. பீட்டர் ஏஜ் வந்து 16ஆக இருக்கும். ஸோ அவருக்கு கோச் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொமேஷ் தானே. கோச் வந்து ரொமேஷ் வந்து என்ன இருக்கானே, கோச் வந்து அவருக்கு வந்து ரொமேஷ். ரைட். அதே 1003 என்று சொல்லக்கூடிய நபர் பீட்டர், ஏஜ் வந்து 16. அவருக்கு இன்னொரு கோச் இருக்காரு. அவர் வந்து யாரா, குமார். இந்த நபர் தான் அவருக்கு கோச்சாக இருக்காரு. அதான் இந்த இடத்துல போறது. சரியா? ரைட். அப்ப இந்த டேபிள்ல பார்த்து நீங்க என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், உங்களுக்கு தந்திருக்கிற டியூட்ல வந்து ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம்னு கேட்டா, மேலே தரப்பட்டுள்ள இந்த அட்டவணை, அதாவது பூஜ்ஜிய செவ்வனாக்கள் வடிவத்தில் காணப்படக்கூடிய இந்த அட்டவணையை நாம என்ன செஞ்சிருக்கோம்னு கேட்டா ஒரு 1NF-க்கு மாத்திருக்கோம். முதலாம் செவ்வனாக்கள் வடிவத்துக்கு வந்து மாத்திருக்கோம். சரியா? சோ இப்ப இந்த அட்டவணையில இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த அட்டவணையில வந்து யாரு வந்து முதன்மை சாவி, அதாவது அட்மிஷன் நம்பரை வந்து நாம முதன்மை சாவியா எடுக்கலாமா, இல்ல கோச் ஐடியா முதன்மை சாவியா எடுக்கலாமா, அல்லது நம்ம 2 புலங்களை சேர்த்து சேர்மான சாவி தான் எடுக்கணுமா? சொல்லுங்க. இந்த அட்டவணையில வந்து இப்ப நம்ம யாரை வந்து முதன்மை சாவியா எடுக்கலாம், அதை சேர்மான சாவியா எடுக்க வேண்டுமாக இருந்தா யாரையும் எடுக்கலாம்? சொல்லுங்க பாப்பா குயிக்கா. அட்மிஷன் நம்பரையும் கோச் ஐடியும் சேர்மான சாவி எடுக்கலாம். ரைட். அப்ப நீங்க இந்த அட்டவணைக்கு பக்கத்திலேயோ மேலேயோ வந்து நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ
நம்ம இந்த அட்டவணையில வந்து நம்ம யாரை வந்து எடுக்க போறோம்னு சொன்னா அட்மிஷன் நம்பரையும் கோச் ஐடியும் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா ரெண்டு பேரையும் சேர்த்து நாம என்ன செய்ய போறோம், ஒரு சேர்மான சாவியா எடுக்க போறோம். ஏன்னா அட்மிஷன் நம்பரை நமக்கு தெரியும், முதன்மை சாவி எடுக்க முடியாது. நேம், ஏஜ் பாருங்க, நேம் எல்லாம் வந்து நம்ம முதன்மை சாவிக்குள்ளேயெல்லாம் கொண்டு வர மாட்டோம். கோச் ஐடியையும் நம்ம தனியாக முதன்மை சாவி எடுக்க முடியாது. அப்ப நம்ம அட்மிஷன் நம்பரையும் கோச் ஐடியையும் சேர்த்து தான் சேர்மான சாவி எடுக்க போறோம். அப்ப இதுல உள்ள அர்த்தத்தை வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்ப 1001ங்கிறது வந்து நிக்சன், அவருக்கு கோச் ஐடி, கோச் யாருன்னு கேட்டா நிமல். சரி, நிமல் தான் கோச்சா இருக்காரு. இதே டேட்டா திரும்பி இன்னொரு தரம் வராது. இந்த லைன் இருக்கு தானே, இந்த லைன் நம்ம சேர்மான சாவி எடுக்க முடியும். என்ன அர்த்தம், இந்த லைன் வந்து நமக்கு மறுபடியும் என்ன செய்யாது, வராது. ரைட், அதாவது எப்படி 1001 கோச் ஐடி வந்து C100 சொல்லி இந்த டேட்டா நமக்கு திரும்பி இதே அட்டவணையில வந்து திரும்பி வராது. ரைட், ஓகே. இப்ப நம்ம பார்ப்போம் என்னன்னு சொன்னா, இப்ப அந்த அட்டவணையில வந்து இப்ப நம்ம சாவிகளை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப சாவி அற்ற புலங்களை பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, அடுத்து வந்து கோச் நேம் இருக்குன்னு. இப்ப இதுல வந்து இந்த சாவி அற்ற புலங்கள் வந்து சாவி புலத்துல தங்கி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும்னு. அப்ப நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கோச் நேம் எடுத்தோம்னு சொன்னா கோச் நேம் கோச் ஐடியில வந்து தங்கி இருக்குன்னு. என்னன்னு சொன்னா இப்ப நிமல் என்று சொல்லக்கூடிய கோச் நேம் வந்து யாருக்கு வருதுன்னு கேட்டா இந்த C100 சொல்லக்கூடிய கோச் ஐடி இருக்கு. அதே நேரம் குமார் என்று பார்த்தோம்னா அவருடைய கோச் ஐடி வந்து 200. இந்த இடத்துல குமார் என்று பார்த்தோம்னா அவருடைய கோச் ஐடி வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா 200 இருக்கு. சரியா, அப்ப கோச் நேம் வந்து கோச் ஐடியில வந்து தங்கி இருக்குன்னு. அப்ப தங்கி இருக்கக்கூடிய இரண்டு பேரையும் நீங்க என்ன செஞ்சிடணும், தனியா அப்படியே எடுத்துட்டு வந்துடணும். சரியா, தங்கி இருக்கக்கூடிய இரண்டு பேரையும் வந்து நீங்க அப்படியே தனியா எடுத்துட்டு வந்துடணும். சரியா, அப்புறம் அந்த தங்கி இருக்கக்கூடிய ரெண்டு பேரையும் நான் தனியா எடுத்துட்டேன். சரியா, சரியா, தங்கி இருக்கக்கூடிய இந்த கோச் ஐடியையும் கோச் நேமையும் வந்து நான் அப்படியே தனியா எடுத்துட்டு வந்துட்டேன். ரைட், ஓகே. ஏன்னா கோச் நேம் வந்து கோச் ஐடியில தங்கி இருக்கு. இப்ப நீங்க இன்னொன்று யோசிக்கலாம், எப்படின்னு சொன்னா இந்த ஸ்டூடெண்ட் நேம்ங்கிறது வந்து அட்மிஷன் நம்பர்ல தங்கி இருக்குத்தானேன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஏன்னா இதுக்குரிய விளக்கம் வந்து ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன். சரியா, ஏன்னா நேம்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். அப்ப நீங்க இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் யோசிக்கலாம், அப்ப கோச் நேம் வந்து திரும்ப இன்னொரு கோச்சுக்கு வந்து இதே நேம் வரலாம் தானே யோசிக்கலாம். ஆனா அப்படி வரலாம் தான். நம்ம கேள்விகளுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சரியா, உதாரணத்துக்கு வந்து நம்ம இப்படி யோசிப்போம், இப்போ கோச் நேம் என்று சொல்லும் போது அந்த நேம் வந்து இன்னொரு கோச்சுக்கு என்ன செய்யலாம், வரலாம். சரியா, ஆனா இருந்தும் நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவு. ஏனண்டா இப்போ ஒரு கோச் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்னா அந்த கோச் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுக்கு கீழே 50 மாணவர்கள் 100 மாணவர்கள் வந்து இருக்கலாம். சொல்ல போனா ஒரு 100 மாணவர்களுக்கு ஒரு கோச் தான் இருக்கப்படாது. அதே மாதிரி இங்கால வந்து பாருங்க, இங்கால இன்னொரு 100 மாணவர்களுக்கு ஒரு கோச் தான் இருக்கப்படாது. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா அந்த கோச்னுடைய எண்ணிக்கை வந்து குறைவா தான் இருக்க போகுது. ஒரு பாடசாலையில வந்து 100 கோச் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அதுல ஆகப்போ ஒரு 3 கோச் 4 கோச் தான் இருக்க போறாங்க. அப்ப அந்த கோச்சினுடைய எண்ணிக்கை வந்து குறைவு. அதனால அந்த கோச்சினுடைய நேம் வந்து திரும்ப திரும்ப வாரத்துக்கு வாய்ப்பு குறைய. ஆனா மாணவர்கள் எண்ணிக்கை வந்து கூடத்தான் இருக்க போகுது. அதனால அந்த மாணவர்களுடைய பெயர் வந்து திரும்பி இன்னொரு நபருக்கும் அதே பேர் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, சோ அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப கோச் ஐடி வந்து ஆனா உங்களுக்கு எக்ஸாம்ல வரக்கூடிய கேள்விகளை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி சிக்கல் ஒன்றும் வராது. சரியா, உங்களுக்கு அது தெளிவாகத்தான் இருக்கும். அந்த பாஸ் பேப்பர் கேள்வியை நம்ம செய்து பார்த்தோம்னா அதுல வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஒன்றுமே வராது. அதுல எல்லா விஷயங்களும் வந்து தெளிவா தான் இருக்கும். ஸோ நம்ம உதாரணங்கள் செய்யும்போது சில டைம்ல நமக்கு பிரச்சனையும் வரலாம். ரைட், ஸோ இந்த இடத்துல நான் இந்த தங்கி இருக்கக்கூடிய ரெண்டு பேர் இடத்துல நமக்கு கோச் ஐடி வந்து நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டா C100 C200 இருக்கு. அதே நேரம் வந்து நமக்கு இந்த மாதிரி கோச் ஐடி 3 கோச் ஐடி தான் நமக்கு இருக்கு. அந்த 3 கோச் ஐடியை வந்து பேஸ்ட் பண்றேன். நமக்கு நிமல், குமார், ரமேஷ் இன்னொரு கோச் ஐடி இருக்குண்ணே. சுமன் சொல்லக்கூடிய இன்னொரு கோச் ஐடி இருக்கு. ரைட், அந்தந்த கோச் ஐடிக்குரிய பெயர்களை வந்து நான் அந்தந்த ஐடிக்கு நேரம்
பேஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ நீங்க அதை பார்த்து டைப் பண்ணுங்க சரியா. இப்போ C100ங்கிறது வந்து நிமல், C200ங்கிறது வந்து குமாராக இருக்கும். இப்போ மீதமா இருக்கிறது யாரு நமக்கு? மீதமா இருக்கக்கூடிய புலங்கள் வந்து அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ் என்று சொல்லக்கூடியது வந்து மீதமா இருக்கக்கூடிய புலங்களாக இருக்கும். ஸோ அதை நான் எடுத்துட்டேன் ரைட். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஐடி எடுத்தீங்கன்னு சொன்னா 3 ஸ்டூடெண்ட் ஐடி இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கு. 1001 சொல்லக்கூடியதும் 1002ங்கிறதும் 1003 சொல்லக்கூடிய 3 ஸ்டூடெண்ட் ஐடி தான் இருக்கு. அந்த நேம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிக்சன் ரொசான் பீட்டர்னு, அதாவது நிக்சன் ரொசான் பீட்டராக இருக்கும். ஏஜ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் வந்து ஏஜ் வந்து 16 தான் இருக்குது ரைட். அப்ப இந்த அட்டவணைக்கு நீங்க பேர் வைக்கலாம் என்னன்னு சொன்னா, இந்த அட்டவணைக்குரிய பேர் வந்து நீங்க ஒரு கோச் என்று வைக்கலாம். ஒரு கோச் டேபிள் தானே. இந்த அட்டவணைக்கு நீங்க பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட் என்று வைக்கலாம் சரியா. ஓகே, இப்போ கோச் அட்டவணையில முதன்மை சாவி யாருன்னு சொன்னா கோச் ஐடியாக இருக்கும். அதே நேரம் ஸ்டூடெண்ட் அட்டவணையில முதன்மை சாவியாக யார் இருக்குன்னு கேட்டா அட்மிஷன் நம்பராக இருக்கும் ரைட். இப்ப அடுத்த விடயத்துக்கு போவோம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடிய டேபிள்ஸுக்கும் அதே நேரம் இந்த கோச் சொல்லக்கூடிய டேபிள்ஸுக்கும் இடையில வந்து நமக்கு இப்ப தொடர்பு இல்லாம இருக்குன்னு. அப்ப இரண்டையும் தொடர்படுத்தணும்னா நமக்கு தெரியணும், ஒன்று இந்த கோச் ஐடியை கொண்டு போய் நாம ஸ்டூடெண்ட் டேபிள்ல சேர்த்து விடணும், அல்லது அட்மிஷன் நம்பரை கொண்டு போய் நாம என்ன செஞ்சிடணும் இந்த கோச் டேபிள்ல வந்து சேர்த்து விடணும். இப்படி சேர்க்கிறதால நமக்கு மறுபடியும் நான் இதுக்கு முதல் சின்ன மாதிரியான ஒரு பிரச்சனை வருங்க. அதாவது மறுபடியும் பார்சியல் டிபெண்டன்சி வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய கோச் ஐடியையும் அதே நேரம் இந்த ஸ்டூடெண்ட் அட்டவணையில் இருக்கக்கூடிய அட்மிஷன் நம்பரையும் வந்து நாம என்ன செய்யணும் தனியாக எடுத்துட்டு போய் தரணும் சரியா. இவங்க 2 பேரும் தனியாக எடுத்துடணும். இப்போ இந்த டேபிள்ஸ்ல வந்து நீங்க என்ன செய்யலாம், இந்த டேபிள்ஸுக்கு வந்து நீங்க பேர் வைக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் கோச்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம், இந்த டேபிள்ஸுக்கு வந்து ஒரு பேர் ஒன்று வைக்கக்கூடிய மாதிரி ஸ்டூடெண்ட் கோச்னு சொல்லி வைக்கலாம் சரியா. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இப்ப இந்த கோச் ஐடியும் அட்மிஷன் நம்பரும் சேர்ந்து ஒரு சேர்மான சாவியாகத்தான் இருக்கும். இப்போ எந்தெந்த கோச், அதாவது நீங்க இவ்வளோத்தையும் வந்து இந்த டேட்டா அவ்வளோத்தையும் வந்து நீங்க அப்படியே கொண்டு போய் நீங்க இதுல எழுதுனீங்கன்னா சரி, அப்படியே கொண்டு போய் இதுல எழுத வேண்டியதுதான் சரியா. அதாவது இந்த இந்த அந்தந்த கோச்சுக்குரிய அந்தந்த அட்மிஷன் நம்பரை கொண்டு போய் நீங்க அப்படியே எழுதி விட்டீங்கன்னா சரி ரைட். ஸோ அப்ப பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இப்ப 1001 சொல்லக்கூடியவருக்கு வந்து கோச் வந்து யாரு 100. அதே நேரம் 1001 சொல்லக்கூடிய மாணவருக்கு இன்னொரு கோச் இருக்காரு 200. அப்ப 2 கோச் இருக்கு தானே, 2 கோச்சையும் வந்து நம்ம குறிச்சிருக்கோம். 1002ங்கிறவருக்கு வந்து C1002 சொல்லக்கூடிய ஒரு கோச்சும் இருக்காரு. அதே மாதிரி 210 சொல்லக்கூடிய கோச்சும் இருக்காரு. அப்போ ஒரு மாணவனுக்கு வந்து 2 கோச் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம இந்த அட்டவணையில வந்து குறிப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா. அப்ப நமக்கு மேல் நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப இந்த தரப்பட்டுள்ள இந்த அட்டவணையை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முதலாம் செவ்வனாக்கள் வடிவத்துக்கு மாற்றிருக்கோம். இப்போ முதலாம் செவ்வனாக்கள் வடிவத்துக்கு மாற்றப்பட்ட இந்த அட்டவணையிலிருந்து திரும்பி மறுபடியும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 2ஆம் செவ்வனாக்கள் வடிவத்துக்கு வந்து மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இப்போ 2NF-க்கு மாத்திருக்கோம் சரியா. இப்போ இதுல வந்து உங்களுக்கு யாருக்கும் இப்போ மாத்தினத்துல வந்து ஏதாச்சும் சிக்கல் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா இப்போ நம்ம அடுத்தது வந்து 3NF பார்க்க போறோம் சரியா. அதாவது நாம இப்போ 1NF பார்த்துட்டோம், 2NF வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு முடியுது. ஏன்னா நம்ம இதுக்கு பிறகு வந்து நீங்க பாஸ்ட் பேப்பர் கேள்விகள் தான் நமக்கு செய்ய வேண்டியிருக்கு சரியா. 2NF 3NF சம்பந்தமா உங்களுக்கு 2NF வந்து ஓரளவுக்கு புரியுதா உங்களுக்கு ஓமன்ஸ்னா சொல்லுங்க. நம்ம அடுத்த 3NF கான்செப்டுக்கு வந்து போவோம். குயிக்கா ரிப்ளை பண்ணுங்களா, சொல்லுங்க குயிக்கா. உங்களுக்கு இந்த ஓகே இல்ல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு அதை திருப்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்.
நீங்க உங்களோட மொபைல் போன்லயே இதுலயே நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வந்து நீங்க என்ன செய்யலாம்னா உங்களோட தரப்பட்ட டியூட்டை வந்து நீங்க ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அல்லது உங்களுக்கு விளங்கிட்டேன்ஸ்னா நீங்க சுயமாவே செஞ்சு என்ன செய்யலாம், ஃபில் பண்ணலாம். சரியா? ஸோ யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம், குயிக்கா வந்து உங்களுக்கு எப்படி இந்த QNF-க்கு மாத்தினது வந்து விளங்கிட்டா? குயிக்கா சொல்லுங்க. ஆம் சார். ரைட். ஓகே, அப்ப நாம அடுத்தது வந்து 3NF வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா?